ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிலன்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறை மூவி அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக தான் சிறை படத்தோட வெற்றி கொண்டாட்டத்தை நடத்தியிருந்தாங்க. அதாவது சக்ஸஸ் மீட்டு. பெரிய பெரிய ஆக்டர் நடக்கிற பெரிய பெரிய படமே அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஆனால் விக்ரம் பிரபுவும் பெரிய நடிகர் தான். ஆனால் ஓரளவுக்கு ஒரு லோ பட்ஜெட்லேயே பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சே பண்ணியிருப்பாங்க. புது ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இந்த படத்தை யாராச்சும் பார்த்தவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட கருத்து, உங்களுக்கு இந்த படத்தில் என்னென்ன பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நான் எந்த விக்ரம் பிரபுவோட படத்துக்கும் தேட்டருக்கு போய் பார்த்ததே இல்லை. யதார்த்தமாக தான் இந்த படத்துக்கு போனேன். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் தேட்டருக்கு போய் பார்த்த விக்ரம் பிரபுவோட படம் அப்படின்னா அது இந்த சிறை தான். சிறை படத்தோட பேரை பார்த்துட்டு நான் உள்ளே போகும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியாக தான் இருக்கும். என்ன சாதாரணமாக எப்போவும் போல் ஒரு போலீஸ் அக்யூஸ்டு, ஒரு கொலை, இந்த மாதிரி சம்பவமாக தான் எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சதாங்க உள்ளே போய் பார்த்தேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அக்யூஸ்டை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் கொண்டு திரும்ப சரண்டர் பண்ணுற ஒரு போலீஸ் நினச்சா அந்த அக்யூஸ்டோட லைஃபவே மாற்ற முடியும் அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட மைய கருத்தே அதுதாங்க. ஒவ்வொரு செகண்டும் நம்மளைய சீட்டோட கார்னரில் உட்காந்து பார்க்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாது. அடுத்து இப்படி தான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. சீனுக்கு சீன் சேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ட்விஸ்ட்டுங்கிறது படத்தில் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எமோஷ்னல்லாம் நல்லாவே டச் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சுரேஷ் ராஜ்குமாரி அப்படிங்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் சுரேஷ் ராஜகுமாரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, விக்ரம் பிரபு இந்த படத்தில் என்னவா இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அக்யூஸ்டை ஜெயிலில் இருந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறதும், கோர்ட்டில் இருந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ஜெயிலுக்கே கொண்டு போய் விடுறது. பொதுவாக நம்ம ஏதாச்சும் ஒரு விஐபிக்கு முன்னாடி 2 வண்டி போனாலும், விஐபிக்கு பின்னாடி 2 வண்டி அவங்க பாதுகாப்பு போனாலும் தான் நம்ம விஐபி எஸ்கார்ட்டுன்னு ஒன்று சொல்கிறோம். ஆனால் கோர்ட்லேருந்து ஜெயிலுக்கும், ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கும் அக்யூஸ்டை கூப்பிட்டு போகிறதுக்கு வரதுக்கு பேர் லாங் எஸ்கார்ட் அப்படிங்கிற போலீஸ் லாங்குவேஜை நல்ல டீட்டெயில்டாக அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. படத்தோட ஓப்பனிங் சீனில் விக்ரம் பிரபு அதே மாதிரி தான் ஒரு அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. திடீர்னு அந்த அக்யூஸ்டை காட்டுறதுக்கு அந்த அக்யூஸ்டோட கூட்டாளிங்க எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. பஸ்ஸுக்குள்ளே புந்து மிளகா பொடி எல்லாமே தூறாங்க. போலீஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் விக்ரம் பிரபு ஃபைட் பண்ணி அந்த அக்யூஸ்டை பிடிக்க மட்டும்தான் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி அக்யூஸ்ட் ஆட்டோவில் ஏறி தப்பிச்சு போக பார்க்குறாரு. அப்போ தான் விக்ரம் பிரபு நல்ல மண்டை சூடாகி துப்பாக்கி எடுத்து டப்புன்னு நெத்தி பொட்டிலே போட்டுருவார். அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் சடனாக இந்த மாதிரி அக்யூஸ்டை கூப்பிட்டு போகும்போது சுட்டு கொண்டா என்ன வரும், போலீஸ்க்கு எல்லாத்துக்குமே என்கொயரி தான் வரும். இந்த மாதிரி என்கொயரி எல்லாத்துக்குமே போகிறாரு. அந்த இடத்துல தான் டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இவர் கூட சஃபரான 2 போலீஸ்காரங்க விட்டுறாங்க. இவர் லாங் எஸ்கார்ட்டுக்கு போகிறதுக்கு வேறு 2 பேர் இவங்க கூட போகிறாங்க. அவங்க 2 பேர் தான் இந்த படத்தில் இவர் கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க விக்ரம் பிரபு கூட. அந்த 2 கான்ஸ்டபிள் இவருக்கு துணையாக அனுப்புவாங்க. அவங்க 2 பேருமே இவர் கூட போவாங்க. அங்கே தான் சிவகங்கைக்கு உள்ளே இருக்கிற இந்த அப்துல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்யூஸ்டை சிவகங்கை கோர்ட்டில் சரண்டர் பண்ணுறதுக்கு வேலூர் ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு போவார். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது கூட அந்த 2 கான்ஸ்டபிள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இவங்க ரொம்ப தள்ளாடிட்டு வரதுனால என்ன பண்ணுவார்னா, விக்ரம் பிரபுவே இந்த அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய அப்துல் அப்படிங்கிற அந்த பையனை டேக் ஓவர் பண்ணி அவரே பார்த்துக்குவார். ஹேண்ட் கப்லாம் போட்டு பஸ்ஸில் லாக் பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார், ஓரளவுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பார், கேர்ஃபுல்லாகவும் இருப்பார். இந்த அப்துல் அப்படிங்கிற பையனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது எப்போ கேப் கிடச்சாலும் எஸ்கேப் ஆகி போகிற மாதிரியே இருக்கும். அங்கே எங்கேன்னு தேடுற மாதிரியே இருக்கும். தூங்கும்போது தூங்க மாட்டான். விக்ரம் பிரபு நோட் பண்ணுவார், தூங்குடா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். இந்த பையன் அந்த மாதிரி ஆட்டிடியூட்லேயே இருப்பார்.
எந்நேரம் எப்போ வேணாலும் தப்பிச்சு போயிடுவானோன்னு சொல்லிட்டு இவர் தூங்காமல் முழிச்சிருந்து பார்த்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இவங்க போயிட்டுருக்க பஸ்ஸு இடையில ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு நிறுத்துவாங்க. அந்த இடத்துல திரும்பவும் இந்த கான்ஸ்டபிள் எல்லாமே வந்து சிகரெட் அடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவர் உட்காந்துருப்பார், பார்ப்பார், சாப்பிடுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்க்கும்போது இவர் கூட வந்த கான்ஸ்டபிளில் ஒருத்தர் வந்து அங்கே இருக்க ஒரு பப்ளிக்கிட்ட வந்து சண்டை போட்டிருப்பார். 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. திடீர்னு இவர் உள்ளே போய் போலீஸ்காரனே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உள்ளே பூந்து அடிப்பார். இவர் கூட வந்து இன்னொரு கான்ஸ்டபிள் வந்துடுவாங்க. மொத்தம் 3 பேரும் அந்த ஸ்பாட்டில் இருப்பாங்க. அப்புறமா காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு எங்கடா அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லி கேட்பார். பஸ்ஸிலே வச்சுட்டு வந்துட்டோம், லாக் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பிரபு வந்து 2 பேத்தையும் கூட்டிகிட்டு பஸ்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியும் அந்த பஸ்ஸே அங்கே இருக்காது. எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி அவங்களும் எதிர்பார்த்த மாதிரி அந்த பையனும் எஸ்கேப் ஆகிருப்பான். கவர்மெண்ட் பஸ்லேயே வந்து அந்த பஸ்ஸை வந்து தேடி போவாங்க, சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த பஸ்ஸை ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணி நிறுத்தி உள்ளே போய் செக் பண்ணும்போது அந்த பஸ்ஸில் அந்த அக்யூஸ்டுங்கிற அப்துல் இருக்க மாட்டான். அவன் கொண்டு வந்த துப்பாக்கியுமே இருக்காது. துப்பாக்கியோட அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆகிருப்பான். சரி ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. யதார்த்தமாக உள்ளே போகும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா துப்பாக்கியோட அந்த அப்துல் வந்து உள்ளே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிருப்பான். அப்புறம் அவனை பார்த்தோன்னே கூட வந்த 2 கான்ஸ்டபுளும் அவனை பிடிச்சி அடிப்பாங்க. இதெல்லாம் பண்ணி அப்புறம் வந்து இது பண்ணும்போது அங்கே அந்த ஸ்டேஷனோட கண்ட்ரோலில் இருக்க இன்ஸ்பெக்டர் வருவார். இதுதான் வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிற எஸ்கார்ட் போகிற லட்சணமாக குடிச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கொடுத்து அக்யூஸ்ட்டை கூப்பிட்டு போங்க, எங்கே போகணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். போகிற வழியில் துப்பாக்கி எடுத்து பார்க்கும்போது துப்பாக்கி வந்து லோட் பண்ணி வச்சுருப்பார். எதனால் லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பையன் முஸ்லீம் ஐயா அதனால தான் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன் சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்கார் சொல்லுவார், நானும் முஸ்லீம் தான்டா, முஸ்லீம்னாலே இப்படி தான் நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லுவார். அப்துல்ன்ற பேர் யாருக்கு வைப்பாங்க தெரியுமா, அந்த அப்துல்ங்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவார். அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும். முஸ்லீம்ஸ் அப்படின்னாலே தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவே அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கேட்கும்போது தான் ஏன்டா தப்பிச்சு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் வந்து விக்ரம் பிரபு அவனோட ஃப்ளாஷ்பேக் என்னென்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்பார். அப்போ தான் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இந்த பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு லவ் இருந்திருக்கும். அந்த லவ்வுனால் சஃபர் ஆகி இந்த பையன் ஜெயிலுக்கு வந்தது தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு முஸ்லீமு, அந்த பொண்ணு ஹிந்து. இந்த மாதிரி லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுறது தெரிஞ்சு அவங்க அப்பா வந்து அடிக்க வருவார். இவங்க அம்மாவை வந்து தள்ளி விட்டுவார். திரும்ப வந்து அம்மாவை அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஆளை வந்து நார்மலாக தாக்கும் போது அந்த ஆள் வந்து இறந்துடுறாரு. அதனால் வந்து இந்த பையனை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. 5 வருஷமாக வந்து ஜெயில் தண்டனையை அனுபவிக்காமல் வாய்தாவாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து விக்ரம் பிரபு வந்து ஹெல்ப் பண்ணுவார். இது மூலிமா வந்து இந்த பையனும் அந்த பொண்ணும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்டே. கடைசியாக விக்ரம் பிரபு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பார், உங்களால் முடிஞ்சால் காவல்துறையாக இருக்கிற நீங்கள் ஒரு அக்யூஸ்டு கூட போயிட்டு வரும்போது ஒரு போலீஸாக மட்டும் இல்லாமல் ஒரு நண்பனாக இருந்து நம்மளோட குறைஞ்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி யாருக்காச்சும் ஒரு நல்லது பண்ண முடிஞ்சால் நல்லது பண்ணுங்க அப்படிங்கிறத பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பார். இது வந்து படத்தோட ரொம்ப மெயின் மேட்டராகவே அமைஞ்சிருக்கும். ஒரு போலீஸ்னால் போலீஸாக மட்டும் இல்லாமல் பப்ளிக் சர்வீஸ் பண்ணி ஒரு யாராக இருந்தாலும் மனிதாபிமானத்தோடு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் விக்ரம் பிரபு இந்த படத்தில். ஸோ வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததே வந்து ஒரு போலீஸ்னால் ரொம்ப இதாக இல்லாமல் எல்லாத்தையும் வந்து மனிதாபிமானத்தோட நண்பன் மாதிரி பழகி அவங்க சைடு என்ன தப்பு இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து இந்த அப்துல் கேரக்டர் பண்ணியிருந்த பையனாக இருக்கட்டும், இந்த கலைன்ற பொண்ணாக இருக்கட்டும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இவங்க வந்து மேலும் மேலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.